ஒரு சப்ஜெக்ட்ல கவர்மெண்டே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்கு. சப்ஜெக்ட்ல அப்டேட் வருது வேற, எக்ஸாம்க்கு யூஸ் பண்ற திங்ஸ்ல இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் வந்தது. அந்த திங்ஸ வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த திங்ஸ வச்சு உங்களால ஈஸியா சென்டமே எடுக்கலாம். என்ன திங்ஸ் தெரியும்ல? கால்குலேட்டர். கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்காக இந்த வருஷம் ஒரு சப்ஜெக்ட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு ஈஸியா சென்டம் இந்த சப்ஜெக்ட் வச்சு எடுக்கலாம். கால்குலேட்டர் இருந்தா மட்டும் சென்டம் எடுத்துட முடியுமா? அதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேணும், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருந்தா தானே வேணும். அப்படிதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்க்காக காத்துட்டு இருக்க 12th ஸ்டூடெண்ட் நீங்க அக்கௌண்ட் சப்ஜெக்ட்ல சென்டம் எடுத்தது எப்படின்ற பிளானோ வித் இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை தயவு செய்து சொல்றேன், ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீழே உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் ஸ்லாட் ஆகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. சாப்டர் வைஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கீழே வந்துட்டே இருக்கும். மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பலன் இல்லாம போயிடும். தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ்நாடு இருக்கிற எல்லா கம்பி கவிகளுக்கும் வணக்கம். உங்களுக்காக நாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸும் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், கீ பேப்பரோட அனலைஸ் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 9th 10th 11th 12th எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு பண்ண முடியும் அந்த ஒரு வேலை தெரியல. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அப்பப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் சரியா பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள் தான் இருக்கு. இந்த 40 நாள்ல நீங்க இந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல ஈஸியா சென்டம் எடுக்க முடியும். எப்படி சென்டம் எடுக்கிறது? இப்ப லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 12th அக்கௌண்ட்ஸ் பசங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? அக்கௌண்ட்ஸ்ல என்ன பண்ணாலும் எவ்வளவு படிச்சு பார்த்தாலும் கால்குலேஷன்ல தப்பாகுது. ஏன்னா நிறைய பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால்குலேஷன் தப்பா போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் மேக்ஸ் படிக்கிறதுனால ஒரு மேக்ஸ் நாலேஜ் இருக்கு. ஆனா இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பசங்க, ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10th அப்புறம் மேக்ஸே படிக்காதனால அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது, கால்குலேஷன் போடுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப அந்த சிக்கல் இருந்ததுனால இத்தனை வருஷம் அப்ப என்ன சென்டமே அக்கௌண்ட்ஸ்ல எடுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. எடுத்தாங்க. ஆனா நிறைய பசங்க சென்டம் மிஸ் பண்ணது இந்த கால்குலேஷன் தான். அந்த கால்குலேஷன் பிரச்சனையை போக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த வருஷம் ஒரு பெரிய அப்டேட்டா 12th அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணலான்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த நேரத்துல கவர்மெண்ட்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். இப்ப நம்ம கால்குலேட்டர் கொடுத்தா மட்டும் போதாதுல, அதை எப்படி யூஸ் பண்ணி நீங்க சென்டம் எடுக்க போறீங்க. சாப்டர் மொத்தம் 10 சாப்டர் இருக்கு அக்கௌண்ட்ஸ்ல. இந்த 10 சாப்டரை எப்படி படிச்சா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் இன்னும் இருக்கிற 40 டேஸ் தான் பார்க்கணும். கீழே உங்களுக்கு சாப்டர் 1ல இருக்கிறது, சாப்டர் 2ன்னு சொல்லிட்டு, சாப்டர் 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டர்லும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட், ஓகேவா, எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கீழே சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 ஸ்லாட் ஆகிட்டே இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் இல்ல ஒரு வாரத்துக்கு 2-3 சாப்டர் சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால அக்கௌண்ட்ஸ்ல சென்டம் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியும். இப்ப அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கு மொத்தம் 20 1 மார்க் எழுத போறீங்க. மொத்தம் 10 சாப்டர் இருக்கு. 10 சாப்டர்ல புக் பேக்ல இருக்க எல்லா 1 மார்க்கையும் தரவா படிச்சுக்கோங்க. 1ல இருந்து 2 1 மார்க் தான் புக் இன்சைட் வரும்போது அந்த புக் இன்சைட் 1 மார்க்கும் நம்ம கிட்ட பிடிஎஃப் இருக்கு. உங்களுக்கு என்ன கமெண்ட் செக்ஷன்ல கேட்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் தேரிக்குமே நம்ம கிட்ட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். தேரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தேரியோட இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றோம். அதுக்கப்புறம் சம்மோட, ஓகேவா, நீங்க தான் பெரிய பிரச்சனை. தேதி கூட படிச்சு எழுதிடலாம் யாரு. ஆனா இந்த சம் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அவ்வளவு சம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ். இதுல ஒரு சில பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சம்ஸ்ல லைட்டா சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் வச்சுலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி ட்விஸ்டடா இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ண போறோம், 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல வரக்கூடிய அந்த கம்பல்சரி சம்ஸ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ண போறோம்னா மிகப்பெரிய ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நம்ம கீழே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லா சாப்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது எல்லா சாப்டர்ஸும் கீழே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லா சப்ஜெக்டையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த 40 நாள்ல நீங்களும் அக்கௌண்ட்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுத்து நீங்க 600 அவுட் ஆஃப் 600 அந்த ஸ்கோரரா மாறி ஈஸியா சென்டம் எடுத்துக்கலாம். இன்னொரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தயவு செய்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.